கலாத்தியர் 3வது அதிகாரத்துல 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபம்னு சொல்லி இருக்கு. ஆசீர்வாதம்னு சொல்றப்ப பைபிள்ல உடனே நம்ம ஆபிரகாமை தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு மனுஷன் அவனை கூப்பிட்டு நான் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. நீ சொந்த ஊரை விட்டு ஜனத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மனுஷனை அவர் அழைக்கிறப்ப ரட்சிக்கிறப்ப பாவத்தை மன்னிச்சு நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய வியாதியை சுகமாக்கி அடுத்து என்ன செய்யறாரு, இது போன்ற காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு உண்டாகிறது. எபேசியர் 1:3 கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டார். கிறிஸ்துவுக்குள்ள வர்றப்ப புது சிருஷ்டியா இருக்கிறோம், புது கிருபையை கொடுக்கிறாரு. அவரே எல்லாவற்றையும் நமக்கு செய்யறதுக்கு அவர் நம்ம கூட இருக்கிறாரு, ஜீவனை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு, சுதந்திரிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு வரும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த அவங்கள மாத்திரமல்ல, அவருக்குள் அப்படிங்கிறப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள், ஏன்னா அந்த 12 கோத்திரத்துல யூதா கோத்திரத்துல தான் இயேசு பிறந்தார். அவருக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும், யூதரை தவிர மீது எல்லாருமே புறஜாதியார். நம்ம எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில ரத்தம் சிந்து மரித்து இருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், இன்றைக்கு தந்தையின் வலது பக்கத்திலே பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம். அதனால அந்த சாபத்தை எல்லாம் நீக்கி நமக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுத்திருக்கிறார்.